சென்னை சைட்லாம் போனோம் அப்படின்னா அதிகமாக வந்து இந்த ரோட் சைட் பிரியாணிஸ் நம்ம வந்து நிறைய பார்ப்போம். ஸோ ஒரு 6 months பேக் 6 months to 8 to 6 monthsன்னு வச்சுக்கோமே, சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரலாக போன ஒரு விஷயம். ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து நிறையா அந்த மாதிரி ரோட் சைட் ஷாப்ஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அண்ட் தே ஆர் க்ளோசிங் இட் அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸ் பார்த்துருப்போம். நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஷாப்ஸ் அழுகி போனதெல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஏதோ அவங்க பண்ணுற பிரியாணியில் ஒரு டேஸ்ட் வந்திருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருந்திருப்பாங்க, வாட் எவர் இட் இஸ். பட் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு இடத்துல ஹைஜீன் சரியில்லை, இது சாப்பிட்றதுனால மக்களுக்கு இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அதை நம்ம வந்து பேன் பண்ணும்போது அவங்க அதுலேருந்து ஓகே நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வரணும். ஸோ அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். பட் லாஸ்ட்டாக நம்ம வந்து எந்த ஸ்கூல்ஸோ காலேஜ் ஹாஸ்டலுக்கு அந்த மாதிரி வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் போணுச்சு பார்த்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வி வுட் நெவர் நோ. ஏன்னா அந்த மாதிரி எதுவுமே வைரல் ஆனதாக நான் வந்து பார்த்ததில்ல. அஃப்கோர்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க அதெல்லாம் லீக் ஆகிறதுக்கு. எனிவேஸ், பட் ஆனால் இப்போது எக்ஸல் இன்ஸ்டியூட்ஸ் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரவுண்ட் 200 to 400 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே நைட்டில் வந்து போத் ஃப்ரம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல், ஏன்னா ஒரே இடத்துல சமைச்சு அதை வந்து 2 இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கப்புறமா போய் அந்த தண்ணி தான் காரணம், அந்த பைப் லைன் அந்த தண்ணி தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வென் வாஸ் த லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து போய் பார்த்து அப்படிங்கிறது வந்து வென் வாஸ் த லாஸ்ட் டைம் அப்படின்னு நமக்கு தெரியலை. பட் ஆனால் இது ரெகுலராக நடக்கணும். ஏன்னா நான் ஒரு ஹாஸ்டலில் படிச்சிருக்கேன், இப்போ என் கசன் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல ஃபுட் குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. பிகாஸ் நிறையா காசு வாங்குறீங்க, நிறைய காசு வாங்கிட்டு நீங்கள் வந்து ரொம்ப சுமாரான சாப்பாடு தான் போடுறீங்க. ஆனால் அந்த சுமாரான சாப்பாடையாவது ஒரு நல்லதாக குவாலிட்டியாக போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுது. ஹாஸ்டல் சாப்பாடுனா அப்படி தான்ப்பா, இப்போ என் கசன் இருக்காங்க, அவங்களும் ஹாஸ்டல் சாப்பாடுனா இவ்வளோ தான்ப்பா அப்படிங்கும் போது நீங்கள் ரொம்ப விமர்சையாக எதுவும் செய்யலைன்னா கூட பட் அட்லீஸ்ட் செய்கிறத ஒரு நல்ல ஹைஜீனோட நல்ல குவாலிட்டியோடு செஞ்சு கொடுங்க. நாங்கள் டேஸ்ட்டு கேட்கல, பட் ஆனால் வந்து அட்லீஸ்ட் கொடுக்குறத உருப்படியாக கொடுங்க. ஐ விஷ் கவர்மெண்ட் வந்து இதில் தலையிட்டு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அது அவங்களுக்கு என்ன ப்ராப்பராக என்ன அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கோ அதை கொடுக்கணும். அண்ட் இது போல் திரும்ப நடக்காமல் மற்ற காலேஜஸ்லேயோ மற்ற ஸ்கூல்ஸ் ஹாஸ்டல்லையோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துடாமல் இருக்க ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மெஷர்ஸ் எடுத்து அட்லீஸ்ட் குவார்ட்டர்லிக்காவது ஒவ்வொரு குவார்ட்டர்லிக்குமாவது ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்து அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஃபுட் எப்படி இருக்குது, அவங்களுடைய கிச்சன் குவாலிட்டி எப்படி இருக்குது, ஹைஜீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஐ விஷ் இது மாதிரி திரும்ப நடக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கான ப்ராப்பரான ஒரு நடவடிக்கைகளை கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.